முயற்சி எல்லாமே அடுத்தடுத்து தோல்வியா முடியுதேன்னு கோபத்தோடையும் வெறுப்போடையும் இருக்கீங்களா நீங்க? நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு சின்னதா தோணினாலும் அதுவுமே இல்லாதவங்கள பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த கதையை கேளுங்க. வணக்கம், வெல்கம் டு ஜேடி தமிழ் ஸ்டோரிஸ். உங்களோட பேசிட்டு இருக்கிறது கிருத்திகா. வாழ்க்கையில எப்போதுமே தோல்வி மட்டும் வந்துட்டு இருக்காது. இருக்கிறத வச்சு முயற்சி செஞ்சீங்கன்னா சீக்கிரமா வெற்றி கிடைக்கும். நாம நினைச்சிட்டு இருப்போம் இந்த உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு, வேற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க நம்மளை விட பெரிய லெவல்ல பிரச்சனைல இருப்பாங்க. அது நமக்கு தெரியறதே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கதை. ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி வசிச்சுட்டு வந்தாரு. அவரு அந்தந்த நாள்ல வெட்டும் விறகுகளை வித்தாதான் அவரோட வீட்டுல சாப்பாடு. அவரு விற்கிற பணத்துல தான் அன்னைக்கு சாப்பாடு மட்டும்தான் வாங்க முடியுது. வேற எதுவுமே செய்ய முடியலன்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ அவரோட காலில் நெளிஞ்சு நொந்து போயிருந்த அந்த செருப்பை பார்த்துட்டு இருந்தாரு. அது பிஞ்சு போயிடுச்சு. அவரும் அந்த செருப்பை எப்படியாச்சும் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. அங்க தைக்கிறதுக்கு கூட எந்த இடமும் இல்லை. அந்த அளவுக்கு அங்க முள்ளு குத்தி எல்லாமே பிஞ்சு போய் இருக்கு. இதுக்கு மேல இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு அந்த விறகு வெட்டி செருப்பை தூக்கி எரிஞ்சிட்டாரு. அப்புறம் எப்பவும் போல அவர் விறகு வெட்ட போயிட்டாரு. ஆனா காலில் செருப்பு இல்லாததுனால காலில் முள்ளு குத்திட்டே இருக்கு. அவரும் வேறு வழி இல்லாம வெறுங்காலிலேயே அன்னைக்கான பொழுத சமாளிச்சிட்டாரு. அடுத்த நாள் எப்படியாச்சும் இன்னைக்கு இருக்கிற பணத்துல செருப்பை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கிடைக்கிற கொஞ்சம் பணத்துல அவருக்கும் அவர் மனைவி குழந்தைகளுக்கும் சாப்பாடு மட்டும்தான் வாங்க முடியுது. இப்படியே அடுத்தடுத்த நாள்னு மாச கணக்கையும் தாண்டிடுச்சு. அந்த விறகு வெட்டியோட காலில் அந்த முட்கள் படாத இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்போ அவருக்கு கடவுள் மேல ரொம்ப கோவம் வருது. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எனக்கு பெரிய ஆடம்பரமா எதுவும் தேவையில்லை. இப்ப இருக்கிற லெவலுக்கு ஒரு செருப்பு வாங்குற அளவுக்கு எனக்கு நீ வருமானத்தை கொடு. அப்படி கொடுத்தாதான் என்னால அடுத்த நாள் வேலையை பார்க்க முடியும். நான் ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா என் குழந்தைங்க எல்லாமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு தானே நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு அந்த விறகு வெட்டி கோபத்துல கடவுளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. நம்மளோட மனசுல இருக்கிறது எல்லாம் கோயில்ல இருக்கிற கடவுள்கிட்ட போய் கொட்டிடணும் அப்படின்னு அந்த விறகு வெட்டி கோவமா கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போனா அங்க அவருக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அங்க ஒருத்தர் 2 காலுமே இல்லாம கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரோட மனசுல தோணுனது என்னன்னா, நமக்கு காலில் செருப்பு இல்லைன்னு தான் இந்த கடவுள்கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்தோம். ஆனா இங்க இருக்கிற மனுஷனுக்கு 2 காலுமே இல்லையேன்னு யோசிச்சாரு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நம்ம கிட்ட இருக்கிற பொருள் நமக்கு சின்னதா இருந்தாலும் வேறு ஒருத்தருக்கு அது ரொம்ப பெருசா இருக்குன்னு. அடுத்த நாள் மறுபடியும் விறகு வெட்டி வழக்கம் போல வேலைக்கு போறாரு. ஆனா இப்போ அவரோட காலில் குத்துற முள்ளு அவருக்கு வலிக்கவே இல்லை. எப்படியும் சில நாள்ல நான் இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துடுவேன். அதுக்கான முயற்சி வலியோட இருந்தாலும் சரி, தீவிரமா முயற்சி பண்ணுவேன்னு அந்த விறகு வெட்டி தன்னோட வேலையை பார்த்துட்டே இருந்தாராம். அது போலதான் நம்மளும். நாம என்னதான் கஷ்டங்க வந்துட்டே இருக்கு அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்துட்டா அந்த கஷ்டம் நம்ம தலைக்கு மேல போய் உட்காந்துடும். நம்ம நிம்மதியும் கெடுத்துரும். அதனால அடுத்து என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. உங்க இலக்கு நோக்கி அடி எடுத்து வைங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இனி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட இருந்து விடைபெறுவது கிருத்திகா. நன்றி, வணக்கம்.